டாக்டரை பார்க்க அரை மணி நேரமாக டோக்கன் எடுத்து காத்திருந்தாள் சோனியா. காலையில் தலை சுற்றல் அதிகமாக இருந்தது. 2 முறை வாந்தி எடுத்து விட்டாள். கேலண்டரை பார்த்து கணக்கிட்டாள். நாள் தள்ளி போயிருந்தது. குளித்து 39 நாட்கள் ஆகிவிட்டது. தலை சுற்றியதால் வந்து படுத்து விட்டாள். 1 மணி நேரம் கழித்து மாமியாரின் குரல் கேட்டது. வினோத், அவ தூங்குறாளா? இன்னைக்கு யாரும் ஆஃபீஸ்க்கு போக வேணாமா? வினோத் விழித்தான். மணி என்னம்மா? 7:30டா. இன்னும் அடுப்பு கூட பற்ற வைக்கல. உங்கள் அப்பா வாக்கு முடிச்சுட்டு வந்தால் காஃபி கேட்பார். கொடுக்கலன்னா தாறுமாறாக கோபம் வரும். சோனி எழுந்திருக்கலையா? தலை சுத்தலாக இருக்குது. 2 தடவை வாந்தி எடுத்துட்டேன். முடியலைங்க. என்னாச்சு? நாள் தள்ளி இருக்கு வினோத். டாக்டர்கிட்ட போகணும். கல்யாணமாகி 2 வருடங்கள் முடிந்து விட்டன. இதற்குள் 1000 கேள்விகளை சந்தித்தாகிவிட்டது. வினோத் எழுந்து வந்தான். முகம் கழுவி கொண்டான். அம்மா, அவளுக்கு தலை சுத்தல். நாள் தள்ளி இருக்கான். எழுந்து வர முடியல. போச்சுடா, இன்னைக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? அப்பா உள்ளே வந்தார். சோனியா, காஃபி கொடு. இன்னும் பாலையே காய்ச்சல. அவளுக்கு முடியல. மாமியார் வசந்தரா முனகியபடி உள்ளே போனாள். சகலமும் சோனியா காதில் விழுந்தது. 2 வருடங்களாக உண்டாகவில்லை என்ற போது ஊரை கூட்டி வாயை கிழிக்க முடிந்தது. இன்று உண்டான போது கடுகளவு கூட உற்சாகம் இல்லை. பக்கத்தில் வந்து அனுசரணையாக பேசி ஒரு வாழ்த்து இல்லை. வெறுப்பாக இருந்தது. 8 மணிக்கு எழுந்து வந்தாள். குளியல் முடித்து தயாரானாள். வினோத், டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாமா? எனக்கு வர முடியாது சோனி, அவசர மீட்டிங் இருக்குது. நீ அம்மாவை கூட்டிகிட்டு போ. அத்தை வரீங்களா? நானா? இன்னைக்கு வேலைக்கிழமை, பாபா கோயிலுக்கு போகணும். நீ போயிட்டு வந்துடு. சரி அத்தை, உங்கள் அம்மாவை வர சொல்லேன். பதிலே பேசவில்லை சோனியா. 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அம்மாவை வரவழைக்க முடியுமா? அவள் புறப்பட்டு வந்து விட்டாள். இதோ டாக்டரிடம் காத்திருக்கிறாள். அழைப்பு வர உள்ளே வந்தாள். விவரம் சொன்னாள். சரி, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். சில நிமிடங்களில் ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவ் என்றது. கர்ப்பம் உறுதி செய்யப்பட்டது. இப்போது டாக்டர் பரிசோதித்தார். ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல் 1 வாரத்துக்கு நல்ல ரெஸ்ட் எடு. வேளைக்கு சாப்பிடு. மருந்துகளை எழுதி தரேன். மறுபடியும் அடுத்த வாரம் வாம்மா. அப்புறமா அட்டவணை போட்டு தரேன். முதல் குழந்தை தானே? ஆமாம் டாக்டர். இந்த மாதிரி வரும்போது புருஷன் இல்லைன்னா வீட்டு பெரியவங்களை கூட்டிகிட்டு வரக்கூடாதா? தனி கொடுத்தனமா ஜாயின்ட் ஃபேமிலியா? ஜாயின்ட் ஃபேமிலி தான். எதில் வேலை பார்க்குற? தனியார் கம்பெனியில். பிரசவ லீவு இருக்கா இல்லையா? 90 நாள் மேடம். போதாது, முன்னும் பின்னும் எடுக்க வேண்டி வரும். வீட்டுக்காரர் எதில் வேலை? ஐடி கம்பெனியில். அப்புறம் என்ன? 2 பேர் சம்பாதிக்கிறீங்க. உடம்பை பார்த்துக்கோ. இப்போ எல்லாம் பெண்கள் கர்ப்பம் தரிக்கிறதே அபூர்வமாக இருக்குது. 1000 சிக்கல்கள். குழந்தை இல்லைன்னா வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. இந்த மாசத்துல 4 கருக்கலைப்பு. பணம் வருது, ஆனால் மனசு வலிக்குது. சரி, நீ புறப்படு. வெளியே வந்தாள் சோனியா. மனசுக்குள் சந்தோஷம் இல்லை. ஒரு மாதிரி கலக்கமாக இருந்தது. இனி ஒரு பெரிய போராட்டத்துக்கு தயாராக வேண்டும். ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்தாக வேண்டும். நேராக ஆஃபீஸுக்கு வந்துவிட்டாள். 1 மணி நேர பர்மிஷன் எழுதி கொடுத்தாள். தன் சிஸ்டத்தின் முன் வந்து உட்கார்ந்தாள். எதையும் யோசிக்க கூட நேரமில்லை. வேலை சரியாக இருந்தது. இந்த நிமிஷம் வரை புருஷன் மாமியாரிடமிருந்து ஒரு ஃபோன் இல்லை. உணவு இடைவேளை வந்தது. அவளுடன் சாப்பிட பவித்ரா வந்தாள். ஏன் லேட்டு? விவரம் சொன்னாள் சோனியா. என்னடி இத்தனை சாதாரணமாக சொல்கிற? எத்தனை பெரிய சந்தோஷம் இது. எதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்த? நேராக ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலையா? யாரும் உன் கூட வரலையா? உன்ன மாதிரி என்னை தாங்கி பிடிக்க யாரும் இல்லடி. நான் கர்ப்பமானது நல்லதா கெட்டதான்னு எனக்கே புரியலை. அப்படி சொல்லாதே சோனி. இல்லை பவி, உனக்கு கல்யாணமான உடனே கர்ப்பமாக்கி பிள்ளை பெற்றுட்ட. உன்னை தாங்கி பிடிக்க 2 பக்கத்தில் உறவுகளும் போட்டி போடுது. ஏன் நிலமை அப்படி இல்லை. உண்டானதும் மன உளைச்சல் வரக்கூடாது. தெளிவாயிரு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். முதல்ல 4 நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடு. எனக்கும் லீவு இல்லை. அப்படியே போட்டால் வீட்டில் ரெஸ்ட்டும் கிடைக்காது. சரி விடு, வேலையை பார்க்கலாம். உங்கள் அம்மா கிட்ட சொன்னியா? இல்லை, அம்மா வேலை பார்க்குற ஸ்கூலில் செல்ஃபோனை வாங்கி வச்சுடுவாங்க. சாயங்காலம்தான் பேச முடியும். அப்பா டூரில் இருப்பார். ராத்திரி பேசிக்கலாம். தன் இருப்பிடம் வந்தாள். 3 மணிக்கு வினோத் ஃபோன் செய்தான். என்ன சொன்னாங்க டாக்டர்? பரவாயில்லையே, உடனே கேட்டுட்டிங்களே. ஏன் சோனி கோவப்படுற? மீட்டிங் முடிஞ்சு இப்போ தான் வெளியில் வந்தேன். இன்னும் லஞ்சு சாப்பிடல. கர்ப்பம்தான் உறுதிப்படுத்திட்டாங்க. அதை நீயும் ஃபோன் பண்ணி சொல்லலாம் இல்லையா? சரி, வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். மாலை 7 மணிக்கு சோனியா வீடு திரும்பினாள். வீட்டில் 2 டிவி. ஒன்றில் மாமா மேட்ச் பார்த்து கொண்டிருந்தார். மாமியார் வழக்கம் போல சீரியல். இவளை கண்டு கொள்ளவே இல்லை. உடை மாற்றி கொண்டு வந்தாள். அத்தை, கர்ப்பத்தை உறுதிப்படுத்திட்டாங்க. அதான் காலையிலே தெரிஞ்சு போச்சே. சரி, ராத்திரிக்கு சப்பாத்தி போட்டுட்டு குருமா பண்ணிடு. தலைவலியாக இருக்குது. எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. கடுப்பாகி விட்டது. எந்த ஒரு அனுசரணையும் இல்லை. சாதாரண நாளில் இப்படி இருந்தால் பரவாயில்லை. ஒரு மருமகள் குடும்ப வாரிசை சுமக்கும் நல்ல செய்தியோடு வந்திருக்கிறாள். இந்த நேரம் ஒரு சந்தோஷம் வராதா? இந்த குடும்பத்தில் எதிர்பார்ப்பு கூடாதா? காஃபியை கலந்து எடுத்து வந்தாள். சப்பாத்திக்கு மாவு பிசைந்து காய்கறிகளை நறுக்கி வேக போட்டாள். உடலும் மனமும் சோர்ந்து போயிருந்தது. வினோத் ஒரே பிள்ளை. அவருக்கு 2 மூத்த சகோதரிகள். 2 பேரும் கல்யாணமாகி வெளியூர்வாசிகள். வினோத் பெண் பார்க்க வந்தபோது குடும்பமே படையெடுத்து வந்தது. இவளை பிடித்ததும் 1000 நிபந்தனைகள் போட்டார்கள். எங்கள் அம்மா குடும்பத்துக்காக நிறைய உழைச்சாச்சு. உங்கள் மகள் வீட்டையும் நிர்வகித்து வேலைக்கும் போக முடிஞ்சா நல்லது. எங்கள் அம்மா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. எதுவும் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் எதிர்பார்த்தார்கள்.
சோனியாவின் அப்பா மெடிக்கல் ரெப். மாசத்தில் 20 நாள் டூர். அம்மா ஒரு அரசாங்க பள்ளியில் டீச்சர். ஏற்கனவே 2 அக்காவுக்கு கல்யாணமாகி அந்த கடனை அடைந்த பாடில்லை. ஆண் வாரிசு இல்லை. அப்பாவுக்கும் சம்பளம் குறைவு. அம்மாவின் பணத்தில்தான் குடும்பம் ஓடுகிறது. எப்படியோ கடனை வாங்கி கல்யாணத்தை முடித்து விட்டார்கள். அதிலும் 1000 குற்றம் குறை. சோனியாவுக்கு பிடித்தம் போக கையில் 20,000 வரும். பிறந்த வீட்டில் அதுவும் கட். வினோத் தனியாக அழைத்து பேசும்போது, இப்பதான் சொந்த வீடு கட்டி தவணை போயிட்டு இருக்கு. உன் சம்பளத்தை நான் முழுசா நம்பியிருக்கேன். நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் என்றான். எங்கள் அம்மாவுக்கு 1 வருஷத்துக்கு மாதம் 5,000 தரட்டுமா? இல்லை சோனி, நிச்சயமானதுமே உன் சம்பளத்தையும் சேர்த்து தான் நம் பட்ஜெட் போட்டாச்சு. அவனுக்கு 60,000 சம்பளம் உண்டு. போன வருடம்தான் 2 பெட்ரூம் வீடு வாங்கி இருந்தார்கள். அதில் மாசத்தவணை 40,000 வரை போகிறது. மாமனாரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. மாமியார் தரவிட மாட்டாள். வினோத் அவசரமாக வேலை பார்க்கும் பெண்ணை கல்யாணம் செய்வதை கடன் அடைக்கத்தான். கல்யாணம் முடிந்துவிட்டது. முதல் ராத்திரியில் அவன் உச்சரித்த முதல் வாக்கியம், நமக்கு 2 வருஷத்துக்கு குழந்தை வேண்டாம் சோனி. ஏன்? பணப்பிரச்சனை வரும். நீ உண்டானா லீவு சிக்கல் எல்லாம் வரும். இஎம்ஐ கட்டி குடும்பத்தையும் நடத்தியாகணும். கடன் வாங்குற நிலைக்கு வந்துடக்கூடாது சோனி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. தள்ளி போட்டது அவன்தான். அதை வெளியில் சொல்வது நாகரிகமில்லை என்று மௌனம் சாதித்தாள். 1 வருடம் ஆனதும் எல்லோரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன பிளானிங்கா? இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு குழந்தையோட அருமையே தெரியறதில்ல. வேண்டாம்னு நிறுத்தி வச்சுட்டு வேணும்னு கேட்கும்போது தெய்வம் தராது. மனுஷ முயற்சிகள் மட்டும் போதாது. இதுக்கெல்லாம் கடவுள் அருள் வேணும். பேசவில்லை சோனியா. சினிமா, ஓட்டல், தீம் பார்க்குன்னு சுத்த வேண்டியது. ஒரு நாள் வீட்டில் இருக்காங்களா? எல்லாருடனும் சேர்ந்து மாமியாரை பேசுவாள். இந்த 2 வருடங்களில் சேர்ந்து ஒரு படம் பார்த்ததில்லை. ஒரு நாள் ஹோட்டலுக்கு போனதில்லை. ஒரு துணிக்கடை, பரிசு பொருள் எதுவும் இல்லை. காரணம் பண செலவு. வீட்டை கட்டி தவணை குடும்ப செலவு. இவளை தவிர அத்தனை பேர் கையிலும் ஸ்மார்ட் ஃபோன். இவளிடம் அதே துருப்பிடித்த பேசிக் மாடல். அதே போல கல்யாணமாகி வீட்டுக்குள் நுழைந்த அன்றே சோனியா தான் சமையல். அப்போது அடுப்படியில் புகுந்ததுதான். இன்று வரை வெளியில் வரவில்லை. மாமியார் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள். அதற்கு மாமனார் ஆதரவு. அம்மாவால் முடியாது. அவளுக்கு உடம்பில் தெம்பில்லை. இந்த வயதிலும் மனைவியை சுற்றி சுற்றி வருவார். பிள்ளை அதற்கு நேர் எதிர். வீட்டுக்கு வரும் உறவு கூட்டம். வார கடைசியில் திருவிழாதான். வடித்து கொட்டவே நேரம் போதாது. வினோத்துக்கு இதெல்லாம் தெரியாது. பேச்சுலர் நண்பர்களுடன் இரவு 11 மணி வரை அரட்டை அடித்துவிட்டு படுக்க வருவான். படுத்ததும் உறங்கி போவான். காலை 4:30க்கு எழுந்தால் இரவு படுக்க 11 மணி ஆகிவிடும். புது தாம்பத்தியம், அதில் உண்டாகும் பூரிப்பு, சின்ன சின்ன ஆனந்தம் எதுவும் கிடைக்கவில்லை சோனியாவுக்கு. ஒரு மாதிரி எந்திர கதையில் நாட்கள் ஓட 1 வருடத்திற்குள் சலித்து விட்டது. பிறந்த வீட்டு ஆதரவு சோனிக்கு அறவே இல்லை. அம்மாவுக்கு குடும்பம் நடத்தவே மொழி பிதுங்கியது. 2வது அக்கா உண்டாகி பிரசவத்துக்கு வந்துவிட்டாள். அம்மாவுக்கு லீவு இல்லை. சம்பளம் கட்டாகும். அக்காவின் மாமியார் மனிதாபிமானம் உள்ளவர். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். பிரசவத்தை கூட மாமியார் தான் நடத்தினார். அக்கா கொடுத்து வைத்தவள். இங்கு எதுவும் எடுபடாது. எந்த பக்கமும் ஆதரவு இல்லை. இந்த 2 வருடங்களில் வினோத்துக்கு 30,000 வரை சம்பள உயர்வு. சோனியாவுக்கும் 5,000 உயர்ந்துவிட்டது. ஆனாலும் பஞ்சப்பாட்டு போகவில்லை. சப்பாத்தி குருமா தயாராகிவிட்டது. இரவு 9:30க்கு வினோத் வந்தான். அதற்குள் மாமாவும் அத்தையும் சாப்பிட்டு விட்டார்கள். கர்ப்பம் தரித்த பெண், நீ சாப்பிட்டியாமா என்று ஒரு கேள்வி இல்லை. வினோத் முகம் கழுவி கொண்டு வந்தான். சரியான பசி சோனி. சாப்பிடத் தொடங்கினான். குருமாவில் உப்பு போதலை, காரம் அதிகம். நான் அப்பவே சொல்ல நினச்சேன். மாமியார் குரல். உனக்கு தெரியலையா சோனி? ஆத்திரம் பீறிட்டது. நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. சொல்வதற்குள் வாந்தி வர உள்ளே ஓடினாள். வாந்தி எடுத்து வாய் கொப்பளித்து நிற்க முடியாமல் உள்ளே வந்து படுத்தாள். சில நிமிடங்களில் வினோத் உள்ளே வந்தான். தூங்கிட்டியா? பதிலே இல்லை. சோனி, உன்னைத்தான் கேட்குறேன். படக்கென எழுந்து உட்கார்ந்தாள். இதை நான் சுமக்கட்டுமா இல்லை கலைச்சிடலாமா? என்ன பேசுகிற நீ? எதுக்கு இந்த கோபம்? உங்களுக்கு மனுஷ உணர்வுகளே புரியாதா? பொம்பளைன்னா என்னன்னு தெரியாதா? அம்மா 2 சகோதரிகள் கூட வளர்ந்தும் ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு உனக்கு? நான் தள்ளி போயிருக்குன்னு காலையில் சொன்னதும் என் கூட யாரும் வரல. நான் தான் காரணத்தை சொன்னனே. ஒரு ஃபோன் கூட பண்ணலை. மீட்டிங்கில் இருந்தேன்ப்பா. உங்கள் அம்மா அப்பாவும் மீட்டிங்கில் இருந்தாங்களா? ஒரு குடும்ப வாரிசு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிற அக்கறையும் ஆர்வமும் இருக்காதா? அட அப்போ வேண்டாம். வீட்டுக்கு நான் வந்தப்போ எதுவும் கேட்கல. டிவி சீரியல் பார்க்குறாங்க. சப்பாத்தி போடு, காஃபி கூடுன்னு வழக்கம் போல் அதிகாரம். தான் பெத்த பொண்ணுங்களாக இருந்தால் இப்படியா நடத்துவாங்க? உங்கள் அக்கா உண்டாகி வந்தப்போ எப்படி தாங்கினாங்க? நானும் அதே மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவன் பேசவில்லை. இந்த வீட்டுக்கு வாழ வந்த இந்த 2 வருஷங்களில் எனக்கு எதுவும் கிடைக்கல. எந்த அனுசரணையும் இல்லை. மாடு மாதிரி உழைக்கிறேன். அப்போ எல்லாம் நான் பேசினேனா? ஏதாவது கேட்டனா? உங்களுக்கே தெரியும். அது என் கடமைன்னு பேசலை. குடும்ப சூழ்நிலை உங்களை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கக்கூடாதுன்னு வாயை மூடிக்கிட்டேன். இப்போ உண்டாகி வந்திருக்கும் போதும் எல்லாரும் ஜடமாக இருந்தால் இது நியாயமா? உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் பந்த பாசமே இல்லையா? 3 பெத்த ஒரு தாய்க்கு சுமக்கிற மருமகளோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாதா? விடு, எதுக்கு இத்தனை டென்ஷன்? நான் அவங்க யாரையும் எதுக்கும் எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் ஏன் புருஷன்? கர்ப்பத்தில் இருக்கிற இந்த குழந்தைக்கு அப்பா என்ன செய்ய போறீங்க? அவளையே உற்று பார்த்தான். என்ன செய்யணும் சோனி?
இதை நல்லபடியாக தான் பெத்தெடுக்கணுமா வேண்டாமா, முடிவை நீங்கள் எடுங்க, குட் நைட். படுத்து விட்டாள். வினோத் ஆடி போனான். வினோத் கண் திறந்தபோது காலை 6:45. பக்கத்தில் சோனியா இல்லை. குக்கர் சத்தம் கேட்டது. அவசரமாக எழுந்து வந்தான். சமையல் கட்டில் சோனியா செயல்பட்டு கொண்டிருந்தாள். நீ எப்போ எழுந்த? வழக்கம் போல 4:30க்கு. என்னை எழுப்பக்கூடாதா சோனி? அவள் பதிலே பேசவில்லை. அம்மா அப்போதுதான் எழுந்து வந்தாள். பேஸ்ட் எடுத்து பிரஷ்ஷில் பிதுக்கினாள். அம்மா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அப்பா உள்ளே வந்தார். நீ என்ன அம்மாவை கேள்வி கேட்குற? கேள்வி கேட்கலப்பா, அவளுக்கும் தலை சுத்தல் வாந்தின்னு இருக்குது. 1 வாரம் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால் சொன்னேன். உங்கள் அம்மாவுக்கு ராத்திரி முழுக்க கால் குடைச்சல், கழுத்து வலி. நான் தான் தைலம் தேய்ச்சி விட்டேன். 1 மணிக்கு மேலே தான் அவள் தூங்கி இருக்கா. எப்படி எழுந்து வர முடியும்? வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, கேள்வி கேட்க வந்துட்டேன். வினோத், இப்படி வாங்க. என்ன சோனி? ஹாட் கேஸில் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வச்சுருக்கேன். இப்போ இட்லியா தோசை ஊற்றி தரட்டுமா? உனக்கு எது முடியுமோ அதை செய். மாமாவுக்கு உருளைக்கிழங்கு சேராதே, வேறு ஏதாவது காய் பண்ணு. கத்திரிக்காய் பண்ணி வச்சுருக்கேன் அத்தை. இப்போவே பண்ணி வச்சா சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? ஏம்மா, அதுக்காக அவள் லீவ் போட முடியுமா? எனக்கு சமைக்க உன் பொண்டாட்டி லீவ் போட வேணாம்டா, நான் ஹோட்டலில் பார்த்துப்பேன். அப்போ கூட அம்மா சமைக்க மாட்டாங்களாப்பா? நிறுத்துடா, நீ தான் பேசுறியா? இல்லைப்பா, அவள் வயிற்றில் உள்ள பேரப்பிள்ளை பேசுது. கடுப்புடன் வினோத் உள்ளே போக, என்னங்க நீங்கள் கம்மன் இருங்க, இவ உண்டான நேரம், நமக்கு கஷ்டகாலம் தொடங்கியாச்சு. உள்ளே போன வினோத் வேகமாக திரும்பி வந்தான். ஏம்மா இப்படி பேசுகிற? அவள் உண்டானது உங்கள் 2 பேருக்கும் பிடிக்கல. என்னடா பேசுகிறனே, இது ரொம்ப தப்பாக இருக்கே. அப்பா சீறி கொண்டு வந்தார். நான் தப்பாக எதுவும் பேசலையப்பா. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு தானே அம்மாவை கேட்டேன். அது தப்பா? எனக்கு கல்யாணமான இந்த 2 வருஷ காலத்தில் நான் ஏதாவது கேட்டிருக்கேனாப்பா? எதுவுமே நான் பேசலை, அவளும் பேசலை. இப்போ நியாயமாக நான் கேட்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு. அதை கூட மென்மையாக ஒரு உரிமையோட தான் கேட்டேன். இது தப்பா? தப்பு தான். அம்மாவோட உடல்நிலையும் உனக்கு புரியணும் வினோத். அவகிட்ட என்னைக்காவது ஒரு நாள் நீ அக்கறை காட்டியிருக்கியா? இல்லை தான், ஒப்புக்கிறேன். அதையே நான் திருப்பி கேட்கட்டுமா? வாழ வந்த சோனியா கிட்ட நீங்கள் 2 பேரும் என்னைக்காவது அக்கறை காட்டினதுண்டா? என்ன பேசுகிற? இந்த 2 வருஷத்துக்குள்ளே அவளுக்கு எத்தனை ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கோம்? அவளை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கிறனா? நீ செய்யலைன்னா அது யார் தப்பு? நாங்கள் தடுத்தோமா? அப்பா, இது பதில் இல்லை. நான் ஏன் செய்யலை? வீடு கட்டி கடன் அடைக்கிறேன். உன் பேரில் தான் வீடு வாங்கியிருக்க. நாளைக்கு அவள் தானே அதை அனுபவிக்க போகிறா. வினோத் ஆடி போனான். அப்படின்னா இந்த வீட்டில் நீங்கள் வாழலையா? நாங்கள் இங்கே வாழ்கிறது பிடிக்கலைன்னா சொல்லிடு, வெளியே போயிடுறோம். சோனியா ஆடி போனாள். வினோத், என்ன இது? பேசாதீங்க ப்ளீஸ். நீ நடிக்காதம்மா. அவன் எங்கள் பிள்ளை, எங்ககிட்ட எப்படி வேணாலும் பேசுவான். நீ எதுக்கு குறுக்க வர்ற? உலகத்தில் எந்த பொண்ணும் சுமக்கலையா? கர்ப்பம்னு தெரியறதுக்குள்ள ஓவராக மாய்மாலம் காட்டி அவனை டென்ஷன் ஏற்றி விட்டுட்டு எங்கள் எதிரில் நின்று பேசாத பிள்ளைய பேச விட்டுட்டு இப்போ ட்ராமா போடுறியா? சோனியா ஆடி போனாள். என்ன வினோத் இது? நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனா? வினோத் திரும்பினான். அப்பா, எதுக்கு அவளை கோவப்படுறீங்க? இல்லைப்பா, அவளை நான் எதுவும் சொல்லலை. அந்த உரிமையும் எனக்கு இல்லை. அம்மாவே நீ கேள்வி கேட்காத. அந்த உரிமை உனக்கும் இல்லை. இவ இப்போ வந்தவ தான். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம், புரியுதா? அது எனக்கு தெரியும்ப்பா. தெரிஞ்சா பேச மாட்டேன். உங்கள் அம்மா எந்த வேலையும் செய்ய மாட்டா. அவள் உழைச்சது போதும். இனி ஓய்வெடுக்கிற காலம் இது. எங்களை காப்பாற்றுற கடமை உனக்கு உண்டு, புரியுதா? உன் பொண்டாட்டி கர்ப்பமான உடனே அவளை எல்லாரும் தாங்கணும்னு எதிர்பார்க்காதே. வினோத் சூடாகி விட்டான். அப்பாவின் கோபம் அவனுக்கு தெரியும். அது தாறுமாறாக வரும். அதில் நியாயமே இருக்காது. ஓர வஞ்சனையின் ஒட்டுமொத்த உருவம் அப்பாதான். அம்மா ஓசைப்படாமல் போட்டு தருவாள். அவரை ஏற்றி விட்ட பிறகு மௌனமாகி விடுவாள். அவர் கூத்தாடுவார். வீட்டு பெண்கள் இருவரையும் தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுவார். மாப்பிள்ளைகளிடம் முகம் காட்டுவார். சம்மந்திகளை தூக்கி எறிவார். தான் தன் மனைவி தன் பிள்ளைகள் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதை கடந்த மனிதாபிமானமே இல்லாதவர். இது சோனியாவுக்கு தெரியும். அவள் பொருட்படுத்தவில்லை. சோனியாவுக்கு எப்போதுமே சகிப்புத்தன்மை அதிகம். வார்த்தைகளால் வாழ்க்கையில் கசப்பு வந்துவிடக்கூடாது என நினைக்கும் பெண். இன்று வரை இவர்களது மனநிலை புரிந்துதான் நடக்கிறாள். தன் பெண்கள் பிறந்த வீட்டுக்கு வரும் சமயம் அப்பாவின் அடாவடி ஆட்டம் தலைவிரித்தாடும். 2 மாப்பிள்ளைகளும் தங்கம். அந்த நேரம் ஏதோ ஒரு அவசர தேவைக்காக பிறந்த வீட்டுக்கு ஒரு முறை புறப்பட்டாள் சோனியா. நீ எங்கே போகிற? அம்மாவுக்கு உடம்பு முடியலை, இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு வந்துடுறேன் மாமா. இங்கே யார் சமைக்கிறது? 2 பொண்ணுங்களும் வந்திருக்காங்க. அவள் பேசவில்லை. அம்மாவால் முடியாது, நீ போக வேண்டாம். மூத்த மாப்பிள்ளை சாரங்கன் தலையிட்டார். மாமா, அத்தைக்கு முடியலைன்னா வேணி சமைக்கட்டும். சோனியா தேவைக்கு தானே போகிறா. மாப்பிள்ளை, இதில் நீங்கள் தலையிடாதீங்க. ஏன் பொண்ணுங்க இங்கே வந்தால் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்படி இல்லை மாமி, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சரிக்கு சமம் உழைக்கிறாங்க. வேணி மட்டும் செய்யலை. மாப்பிள்ளை, உங்கள் வீட்டு கதை எனக்கு வேண்டாம். எங்கள் வீட்டுக்கு வரும்போது என் பொண்ணுங்க ராணி மாதிரி இருக்கணும். சோனியாவும் அதே மாதிரி. என்னங்க, எதுக்கு தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறீங்க? வேணி அதட்ட சாரங்கன் நாகரிகம் கருதி மௌனமானான். கடைசியில் சோனியா அம்மா வீட்டிற்கு போகவில்லை. அப்போதெல்லாம் வினோத் மனைவி பக்கம் பேசியதில்லை. மௌனமாகத்தான் இருந்தான். சோனியா எத்தனையோ ஏமாற்றங்களை வலிகளை தாங்கி கொண்டுதான் வாழ்கிறாள். உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நீ படுத்து கிடக்க முடியுமா? அவங்க வேலைக்கு போகிறாங்க. நீ போனால் அவங்களுக்கு சேர்த்து பொங்கி வைக்கணும். இங்கே உழைச்சிட்டு அங்கே போய் ஓய்வெடுக்கிற மாதிரியா இருக்குது? பலமுறை மாமியாரின் குத்தல்.
பணம், உடல் உழைப்பு, மௌனம் என 2 வருடங்கள் குப்பை கொட்டியாகிவிட்டது. எதிர்ப்பதால் உறவுகள் கெடக்கூடாது. 2 பெண்கள் மோதிக்கொள்வதால் நடுவில் சிக்கி சீரழிவது ஆண் பிள்ளைதான். புருஷனுக்கு அந்த வலியை தரக்கூடாது. 1000 ஆனாலும் அவரை பெற்றவர்கள் பிரிவினைக்கு வழிவகுக்கக்கூடாது என்று பொறுமை காத்தாள். இப்போதும் அது தொடர்கிறது. ஆனால் வினோத் உடைந்து விட்டான். பிரச்சனை பரிதாகிவிட்டது. வார்த்தைகள் தாறுமாறாக சிதறிவிட்டன. வினோத் மறுபடியும் ஏதோ பேச வந்தான். படக்கென சோனியா அவன் கைகளை பிடித்தாள். எதுக்குமா அவன் அடக்கிற, பேசட்டுமே. சோனியா அங்கு நிற்காமல் வேகமாக உள்ளே போய்விட்டாள். வினோத் அப்பாவின் அருகில் வந்தான். 2 வருஷம் கழிச்சு சோனியா உண்டாயிருக்கா. அதுக்காக அவள் ஓய்வெடுக்கணும்னு நான் நினச்சது தப்பா? அதில் தப்பில்லடா. நீ அடுத்த 10 மாதத்துக்கு அவளை படுக்கையில் படுக்க வச்சு பக்கத்திலேயே உட்காரு. ஆனால் உங்கள் அம்மாவை வேலை வாங்காத. ஓய்வு வேணும்னா பிறந்த வீட்டுக்கு அனுப்பு. எங்களால் முடியாது. அப்பா, சோனியா இங்கே வரதுக்கு முன்னால் யாருப்பா செஞ்சாங்க? அம்மா தானே. அன்னைக்கு குடும்பம் நடத்தலையா? வேலை பார்க்கலையா? உங்கள் பொண்ணுங்க பிறந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யலையா? மருமகள்னு ஒருத்தி வரும்போது அவள் தான் எல்லாம் செய்யணுமா? அவளும் செஞ்சாளே. இப்போ இது தெரிஞ்சதும் டாக்டர் சொன்ன காரணமாக 4 நாள் ஓய்வெடுக்க விட மாட்டீங்களா? வினோத் மனதில் பட்டதையெல்லாம் படபடவென கேட்டே விட்டான். அதனால் அப்பாவின் ஆத்திரம் அதிகமானது. ஈகோ பிடித்தவர்களுக்கு, நியாயம் தவறும் மனிதர்களுக்கு, ஓரவஞ்சனைக்காரர்களுக்கு, சுயநலத்தின் உச்சியில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களின் உணர்வுகளோ உண்மையோ புரியாது. அம்மா அருகில் வந்தாள். போதும்டா, அளவுக்கு மீறி பேசுகிற நீ. அப்பாங்கிற ஞாபகம் உனக்கு போயிருச்சு. இல்லைம்மா, அப்பாங்கிற ஞாபகம் அதிகமாயிருக்கு. ஏன்னா நானும் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போகிறேன் இல்லையா? அந்த ஞாபகம் அதிகப்பட்ட காரணமாக தான் இந்த பேச்சு. சரி, நீங்களாவது பேசாமல் இருங்க. என்ன அடக்குறியாடி? வினோத் வெறுப்புடன் உள்ளே வந்தான். சோனியா அவனது உணவு ஐட்டங்கள், பர்ஸ், கைக்குட்டை, ட்ரெஸ், ஷூக்கள் என சகலமும் எடுத்து வைத்தாள். இது தினசரி பழக்கம். சகலமும் அவள்தான் எடுத்து வைப்பாள். எந்த பரபரப்பிலும் இதையெல்லாம் மறக்க மாட்டாள். எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாள். இப்போதும் அவள் கடமையை அவள் மறக்கவில்லை. சாரி சோனி. எதுக்கு? சரி, இப்போ நீ எதில் போகிற? வழக்கம் போல் பஸ்ஸில் தான். வேண்டாம், நான் பைக்கில் கொண்டு போய் விடுறேன். பஸ்ஸில் அந்த கூட்டத்தில் நீ போக வேண்டாம். இருவரும் தயாராகி வெளியே வர, வினோத் போகிற வழியில் என்னை கோயிலில் விட்டுடு என்றபடி அம்மா புறப்பட தயாரானாள். இல்லைம்மா, நான் சோனியா ஆஃபீஸில் விடணும். நீ ஆட்டோ பிடிச்சி போ. பாத்தியாடி, நான் சொன்னப்போ தடுத்தியே. அப்பா, அவள் கர்ப்பிணி. இடிச்சு பிடிச்சி இப்போவும் பஸ்ஸில் போகணும்மா. உங்கள் அம்மாவும் பஸ்ஸில் போக முடியாது. புருஷன் நீங்கள் இருக்கீங்களே, கூட்டிகிட்டு போங்க. என் கடமையை என்ன செய்ய விடுங்க. வா சோனி. வினோத், நீ இப்போ என் கூட வர. கோபமாக சொல்லிவிட்டு வினோத் வேகமாக வாசலை நோக்கி நடக்க, வாடி ஆட்டோவில் போகலாம் என்றார் அப்பா. இல்லைங்க, கோயிலுக்கு இன்னைக்கு வேண்டாம். வினோத் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். சோனியா அமர பைக் புறப்பட்டது. ஆஃபீஸ் வாசலில் பைக் நின்றது. முடியுமா உன்னால்? இல்லைனா லீவு போடுறியா? லீவு இல்லை வினோத், இனிமேல் தான் நிறைய வேணும். சரி, சாயங்காலம் 5:30க்கு நான் வரேன். வெளியில் போய் பேசலாம். பவித்ரா வந்து விட்டாள். சார், எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அவளை லீவ் போட சொல்லுங்கள். பிடிவாதம் பிடிப்பா. ரெஸ்ட் வேணும் சார். அவருக்கு தெரியும், நீ உள்ளவா. இருவரும் போக வினோத் அங்கேயே நின்றான். ஆஃபீஸ்க்கு போகவே பிடிக்கவில்லை. மனசு சங்கடப்பட்டது. அப்பாவிடம் இந்த அளவுக்கு பேசியிருக்க வேண்டாமே. இதுவரை பேசியதில்லை. அவர்களது அராஜகம் அவனுக்கு தெரியும். முதல் 1 வருஷம் எதுவும் புரியாமல் பெற்றவர்கள் சொல்வதுதான் வேத வாக்கு என்றிருந்தான். நாங்களெல்லாம் கூட சரியான முடிவை எடுக்க மாட்டோம். எங்கள் அப்பா சொன்னால் அது சரியாக இருக்கும். இது அவனது நினைப்பு. சோனியா வந்த பிறகுதான் அப்பாவின் முகத்திரை கிழிந்து நிஜமான முகம் வெளியே வந்தது. சகலத்துக்கும் தலையாட்டிய காரணமாக அவரது கொடி பறந்தது. மாப்பிள்ளைகள் தப்பாக தெரிந்தார்கள். தான் அடிபடும் போதுதான் வலி தெரிந்தது. மூத்த மாப்பிள்ளை சாரங்கன் ஒரு முறை கேட்டே விட்டார். இதை பாருடா வினோத், நானும் வந்த முதல் பார்க்குறேன். அந்த பொண்ணு சோனியா தான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு ஒரு முகசுளிப்பு இல்லாமல் பண்ணுறா. உங்கள் அம்மா படுத்த படுக்கையாக இல்லை, தெம்பாத்தான் இருக்காங்க. அவளும் வேலை பார்க்குற பொண்ணு. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைச்சா உடம்பு தாங்குமா? உன்னை நம்பி வாழ வந்திருக்கா. நீ எதையும் கண்டுக்காமல் இருக்கிறது சரியில்லை. அவவும் மனைவி. இதை கேட்டுக்கொண்டே மாப்பிள்ளையின் அருகில் வந்து விட்டார் அப்பா. என்ன மாப்பிள்ளை, என் பிள்ளை எங்ககிட்ட இருந்து பிரிக்க முயற்சியா? ஐயோ மாமா, என்ன பேசுகிறீங்க? அதில் எனக்கு என்ன லாபம்? யதார்த்தமாக நான் பேசினேன். நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணையும் கவனிக்கணும் இல்லையா? அது எனக்கு தெரியும் மாப்பிள்ளை. எங்கள் குடும்பத்தில் யாரை எப்போ எப்படி வாழ வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். கட்டி கொடுத்த என் மகளை ஒழுங்காக கவனிங்க. முகத்தில் அடித்து விட்டு பேசியது போல் போய்விட்டார். என்னடா உங்கள் அப்பா இப்படி பேசுகிறார்? நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அவருக்கு பெத்த பிள்ளைங்க ஒசதி தான். அதுக்காக மருமகள் மாப்பிள்ளைன்னு இப்படி வந்த உறவுகளை அலட்சியப்படுத்தக்கூடாது வினோத். நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் அவரோட பிள்ளைங்க நல்லா வாழ்வாங்க. அப்பா தப்பாக இதையும் சொல்ல மாட்டார் மாமா. மகாபாரத கதை தெரியுமாடா உனக்கு? மாமா, பாஞ்சாலியை வச்சு சூதாட வந்தப்ப அவள் கேட்டாலாம், நீங்கள் 5 பேரும் அடிமை, என்னை வச்சு ஆட உங்களுக்கு ஏது உரிமைன்னு. இந்த கதை இப்போ எதுக்கு? உனக்கு எப்போ விடுதலை கிடைக்குதோ அன்னைக்கு மனைவியோட அருமை தெரியும். இப்போது அவன் சொன்னது புரிகிறது. நானே இத்தனை நாள் அடிமையாக இருந்தது எனக்கே தெரியவில்லை. வினோத் நொந்து போனான். மாலை ஆஃபீஸ் முடிந்து வினோத் நேராக வந்து விட்டான் சோனியாவின் ஆஃபீஸுக்கு. நீ ரெடியா? எங்கே போகிறோம்? வெளியில் லைட்டாக சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போகலாம். எதுக்கு? என்ன சோனி நீ? 2 பேரும் மனசு விட்டு நிறைய பேசணும். அதுக்காக என்ன புதுசாக இருக்குது? இதெல்லாம் பழக்கம் இல்லையே.
குத்தரியா? இல்லைங்க, வீட்டுக்கு போகணும், லேட் ஆகும். அவங்கக்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க? ஆஃபீஸில் 2 பேருக்கும் வேலை அதிகம், முடிச்சுட்டு வரோம்னு சொல்லுவோம். இப்போவும் பொய்யா? நாங்கள் 2 பேரும் பீச்சுக்கு போயிட்டு வரோம்னு சொல்ல தைரியம் இல்லையா? நான் உங்கள் பொண்டாட்டி தானே. சுருக்கன நிமிர்ந்தான். நீயும் என்ன நோகடிக்கிறியா சோனி? நிச்சயமா இல்லை. காலையில் உங்கள் அப்பா கிட்ட காரசாரமாக பேசி ஒரு புயலை கிளப்பிட்டு வந்தீங்க. நீங்களா இப்படி? நானே மிரண்டு போனேன். என் வினோத் கிட்ட இத்தனை வேகமான அதிர்ச்சியோடு நின்னேன். அந்த சூடு 8 மணி நேரம் கூட தாங்கலையா? நீங்கள் சாப்பாடு கொண்டு போகிற ஹாட் பேக் மாதிரி சிரித்து விட்டான். ஏன் சிரிப்பு? சரி வா, பீச்சுக்கு போகலாம். இனிமே உண்மையை மட்டும் பேசுகிறேன். எங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? ஞாயிற்றுக்கிழமை பார்க்க வரேன்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு அப்போ தானே லீவு. இருவரும் கடற்கரைக்கு வந்தார்கள். மணலில் உட்கார்ந்தார்கள். இதையெல்லாம் அப்போ செய்ய விட்டுட்டு பிள்ளை வயிற்றில் வந்த பிறகு செய்கிறோம். என் பிள்ளை தான் எனக்கு உன்னை விட உசத்தி. இப்போ முதலே அவன் சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் போதாது, தைரியமாக மனசில் பட்டதை சொல்கிற ஆம்பளையா பெற்றவங்களுக்கு அடிமையாக இல்லாமல் இருக்கணும். கையில் ஊசியோடு வந்திருக்கியா? அதெல்லாம் இல்லை. உன்கிட்ட நிறைய பேசணும். சொல்லுங்க. நீ லீவு போடு. டாக்டர் சொல்கிறத கேட்கணும் இல்லையா? லீவும் இல்லை, சம்பளம் கட்டானா டாக்டர் தருவாங்களா? என்ன பேசுகிற நீ? மெட்டர்னிட்டி லீவு 3 மாதம்தான். அதை மட்டும்தான் எடுக்க முடியும். வலி எடுக்கிற வரைக்கும் ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும். முடியுமா? முடியணும். தாங்கி பிடிக்கிறவங்க இருந்தால் தளர்ந்து படுக்கலாம். எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை. நான் இல்லையா சோனி? என் மேலே உனக்கு நம்பிக்கையே வராதா? நம்ம வீட்டில் உங்கள் அம்மா ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க. போட உங்கள் அப்பா விட மாட்டார். என் அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா செய்வாங்க. ஆனால் 3 பஸ் பிடிச்சி நான் ஆஃபீஸ் வரணும். காலையில் 6 மணிக்கு புறப்படணும். தாங்குமா? நீ வேலை செய்ய வேண்டாம். வேறு யார் செய்வாங்க? வேலைக்கு ஆளை வைக்கலாம். எந்த வேலைக்கு? வீட்டு வேலைகளுக்கு, சமையலுக்கு. ஒரே ஆள் செய்ய மாட்டாங்க. தனித்தனியாக போடணும். ஏற்பாடு பண்ணலாம். அதுக்காக மாதம் 15,000 ஒதுக்கணும். முடியுமா? சம்பள உயர்வு வந்திருக்கே, கொடுக்கலாம். இல்லைங்க, மாமா மனநிலைக்கு யாரும் வீட்டில் தங்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. எதுவும் வேண்டாம்னா எப்படி? முடிஞ்ச வரைக்கும் நானே சமாளிப்பேன். கஷ்டம் சோனியா. பிள்ளைய நீ நல்லபடியாக பெற்றெடுக்கணும் இல்லையா? அது இந்த பூமியை நல்லபடியாக பார்க்கணும்னு யோகம் இருந்தால் நடக்கும். ஏன் இப்படி பேசுகிற? விடுங்க. நிறைய பட்டு மரத்து போச்சு மனசு. அதை மறுபடியும் துளிர்க்க வைக்க நாளாகும். சாரிடா, நானும் உன்னை இத்தனை நாள் புரிஞ்சுக்கல. விடுங்க, எதையும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் பெற்றவங்களை இனி எதிர்க்காதீங்க. இல்லை சோனி, நியாயத்தை சொன்னேன். சில பெரியவங்க கிட்ட அது எடுபடாது. பிரச்சனை ரிவர்ஸ் ஆகும். இப்போ உள்ள வேலைக்கு போகிற பெண்களோட பிரச்சனை புரிஞ்சுக்க ஒரு பக்குவம் வேணும். அது உங்கள் அம்மா அப்பா கிட்ட இல்லை. அவன் பேசவில்லை. ஏதாவது ஒரு ஏற்பாட்டை செஞ்சாகணும் இல்லையா? பார்க்கலாம். நீயும் சும்மா இல்லை சோனி. மாதம் நீயும் 25,000 சம்பளம் வாங்குற. வீட்லையும் உழைக்கிற. இதுக்கு மேலே ஒரு பொண்ணு என்ன செய்ய முடியும்? எல்லாரும் ஒத்துழைச்சாதானே அதுக்கு பேர் குடும்பம். புரிஞ்சுக்கிட்டா இங்கே பிரச்சனையே இல்லை. பிடிவாதம் பிடிச்சா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் ஆகணும். சரி வா, நேரமாச்சு. வெளியில் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு போகலாம். வேண்டாம், 2 பேரும் காத்துட்டு இருப்பாங்க. வீட்டில் போய் சாப்பிடலாம். நீ போய் தான் சமைக்கணும். அது புதுசாக என்ன? என்ன சோனி இப்படி பேசுகிற? கோவப்படாதீங்க. கல்யாணமான புதுசில் வாழ்க்கையை 2 வருஷ காலத்துக்காவது அனுபவிக்கணும். அப்புறமா குழந்தை வளர்ப்பு. பொறுப்புன்னு வந்துட்டா எதுவும் முடியாது. அந்த நாட்களே கோட்டை விட்டாச்சு. இனிமே எதுக்கு? வாங்க போகலாம். தான் கோட்டை விட்டது சோனியாவின் மனதில் எத்தனை ஆழமாக கசப்பாக படிந்து விட்டது என்று வேதனையாக இருந்தது அவனுக்கு. வீட்டுக்கு வந்தார்கள். அத்தை, உப்புமா பண்ணிடட்டுமா? வேண்டாம், இந்த நிலைமையில நீ வந்து சமைப்பேன்னு என்ன உத்தரவாதம்? அப்படியே சமைச்சாலும் இவன் அதை அனுமதிப்பானா? பட்டினி கிடக்கிற வயசு எங்களுக்கு இல்லை. அதனால் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோம். வினோத் அவளை பார்த்தான். சோனி, நான் வெளியே சாப்பிடலான்னு சொன்னப்ப நீ வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் சமைக்கலான்னு சொன்னேன். இப்போ அவங்க சாப்பிட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. அதில் எந்த தப்பும் இல்லைடா. ஐயோ, நீங்கள் தப்பே செய்ய மாட்டீங்கப்பா. குழந்தை காலம் தொட்டே எனக்கு தெரியுமே. சோனி, சோத்தவை, தயிர் ஊற்றிட்டு சாப்பிடலாம். வினோத்தின் குரலில் வெறுப்பு இருந்தது. நாளைக்கு காலையில் நானும் அப்பாவும் கும்பகோணத்துக்கு போகிறோம். என்ன திடீர்னு? நவகிரக கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதான். அருகில் வந்தான் வினோத். இதுக்கெல்லாம் உனக்கு உடம்புல தெம்பிருக்கா? அப்பா கிட்ட கேட்டு சொல்லு. சரக்கன உள்ளே போய்விட்டான். திமிர பாத்தியாடி, இவன் கூட ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும்னு எனக்கு தோணலை. அருகில் வந்தாள் அம்மா. குரலை அடக்குங்க. அவள் காது பட இந்த மாதிரி பேசாதீங்க. ஏன், என்ன செய்வா? அவனுக்கு சுத்தமாக குளிர் விட்டு போயிடும். ஏற்கனவே பிள்ளைய வயிற்றுல புருஷனை முந்தானையில் முடிச்சாச்சு. நீங்கள் பேச பேச நமக்கு தான் விவகாரம். கொஞ்சம் உள்ளே வாங்க. இழுத்து கொண்டு நடந்தாள். உள்ளே வந்து கதவை சாத்தினாள். அவங்க விட்டுட்டு போனால் நம்மளால் சமாளிக்க முடியுமா? முழுக்க முழுக்க அவன் பணத்தில் குடும்பம் நடக்குது. நீங்கள் ஒரு பைசா எடுக்கிறதில்ல, மறக்காதீங்க. நீதானே வேண்டாம்னு தடுத்த. ஆமாம், நமக்குன்னு சேர்த்து வச்சுக்க வேண்டாமா? நீ கொண்டு வர 20,000 பென்ஷனில் வாடகையும் கொடுத்து குடும்பமும் நடத்த முடியுமா? அதுக்காக அவள் காலில் விழ சொல்கிறியா? எதுக்கு? நம்ம பிள்ளை ராஜா மாதிரி இருக்கானே, அதிகாரப்படுத்திட்டு சாப்பிடலாம். இதை பாருங்க, அவளுக்கு பிறந்த வீட்டில் நாதி இல்லை. அதனால் குதிக்க மாட்டா. அடங்கி தான் இருக்கணும். நீங்களும் விட்டு பிடிங்க. என் பிள்ளைய நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அவர் பேசவில்லை. நம்ம பையனும் மீறி போக மாட்டான். அவனுக்கு தைரியம் இல்லை. அப்படி தாண்டினா என் கையில் ஒரு துடுப்பு சீட்டு இருக்குது. என்ன அது? காதோடு சொன்னாள். அப்படியா சொல்கிற? பின்ன நம்ம பாதுகாக்கிற பிரம்மாஸ்திரம் எடுத்து விட வேண்டியது தான். தினமும் பேப்பரில், டிவியில் இதுதான் வருது. நமக்கு மட்டும் அது உபயோகப்படாதா? சரி, நாளைக்கு புறப்பட வழியை பாருங்க.
தன்னை ரசித்துக் கொள்ள இங்குள்ள ஒரு சில பெற்றோர் எதையும் கையில் எடுப்பார்கள். மறுநாள் காலை சீக்கிரமே 2 பேரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். அடுத்த அரை மணி நேரத்தில் சோனியாவின் அம்மா வந்துவிட்டாள். பழங்கள், ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு அம்மா கோகிலா வந்துவிட்டாள். மகளை கட்டியணைத்து முத்தமிட்டாள். மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொன்னாள். எங்கம்மா சம்மந்தி, அவங்க 2 பேரும் நவகிரக கோயிலுக்கு இன்னைக்கு காலையில் தான் போனாங்க. இருக்காதா பின்ன, வம்சம் விளங்க வாரிசாச்சு. அதான் அவங்க உடனே கோயிலுக்கு போகிறாங்க. சந்தோஷம். உன்னை எப்போ வந்து முறைப்படி கூட்டிகிட்டு போகட்டும். உங்கள் அப்பா வேற டூரில் இருக்கார். இல்லைம்மா, வார கடைசியில் நானே வரேன். சரி, ஆனால் 3வது மாதம் கொண்டு வந்து விடுறேன். வாய்க்கு ருசியாக நான் பண்ணி போடுறேன். அதெல்லாம் கஷ்டம்மா. அம்மா, பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்த காலத்தில் பிறந்த வீட்டுக்கு போய் சீராடலாம். இப்போ வழி இல்லை. என்னை கூட்டிகிட்டு போய் நீ கூடவே இருக்க முடியுமா? நீயும் வேலைக்கு போகணும், நானும் போகணும். எப்படிம்மா? ஏன் சோனி கோவப்படுற? இது கோபம் இல்லைம்மா, யதார்த்தம். அத்தே, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் அவளை கூட்டிகிட்டு வரேன். இப்போ நீ லீவு போடலையா? நான் லீவு போட்டுட்டு வரேன். நீயும் லீவு போடுறியா? எனக்கு லீவு இல்லடி. லீவு எடுத்தால் சம்பளம் கட் ஆகும். முழு சம்பளம் வந்ததே பத்தலை. பிடிச்சிட்டா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. புரியுது அத்தை, இங்கேயும் அதே கதி தான். இவளும் லீவு போட முடியாது. அங்கிருந்து ஆஃபீஸ்க்கு வரவும் முடியாது. அம்மா, பெண்கள் வேலைக்கும் போகணும், வீட்டையும் பராமரிக்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளையும் பெற்று அதையும் வளர்க்கணும். ஆனால் அலுப்பு சலிப்பை மட்டும் சொல்லிட்டா ஒரு சமயம் அழுத்து படுத்துட்டா வீட்டில் உள்ள உங்களுக்கும் பிடிக்காது. என்னடி மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டே? அவருக்கு இத்தனை நாள் புரியாததெல்லாம் இப்போ தான் புரியுதுமா. விடு, டிஃபன் சாப்பிட்றியா? வேண்டாம்மா, இந்த உடம்புல நீ இதெல்லாம் செய்கிற. நான் தான் செய்யணும். என் மாமியாரை செய்ய சொல்ல முடியுமா? உன்னை கூப்பிட்டா வர முடியுமா? ஏண்டி இப்படி நெருப்பாக கக்கிற? மாமியாரை விமர்சிக்க இங்கே எந்த ஒரு பொண்ணுக்கும் தகுதி இல்லை. காரணம், அம்மாவும் உதவ போகிறதில்ல. நீ கோவப்படாதே. உன் நிலைமை எனக்கு புரியும். மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. அம்மா கோகிலா ஆடிப்போனாள். அத்தே, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவளுக்கு முடியலை பாவம், அதான் அப்படி பேசுகிறா. பார்த்துக்கோங்க மாப்பிள்ள, எனக்கு வேறு எதுவும் சொல்ல தோணலை. அங்கே வந்தால் நீ எந்த வேலையும் செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன். அதுதான் என்னால் முடியும். அதுக்காக உன் கூடவே என்னால் இருக்க முடியாது. நான் எதிர்பார்க்கலம்மா. ஒரு காஃபியாவது என் கையால் போட்டு தரேன். அம்மா சமையல் கட்டுக்குள் வந்தாள். குரலை இறக்கி கொண்டாள். எந்த ஒத்துழைப்பும் இல்லையா? அது அப்படிதாம்மா இருக்கும். இங்குள்ள அம்மாக்கள் 90% பெண்களை மட்டும்தான் தாங்கி பிடிப்பாங்க. மகளாக இருக்கிறது வரும், மருமகளாக வாழ்கிறது சாபம். இதுக்கு மேலே பேசாதே. கல்வியும் பணமும் சரீரமும் அறிவும் வளர்ந்தாலும் அடிப்படையில் உள்ள அழுக்குகளை கரைக்க எந்த சோப்பும் இன்னும் படைக்கப்படலை. மெதுவாக மாப்பிள்ளை காதில் விழப்போகுது. விழட்டும், அவரே இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டார். அவர் என்ன செய்வார் பாவம். என்ன சொல்கிற? காலம் கடந்து கலைக்கிறத விட இப்போவே கலைச்சிட்டா என்னன்னு தோணுது. வாயை மூடு, என்ன பேசுகிற? அம்மா, இப்போவே மொழி பிதுங்குது. இதை சுமந்து பெற்றுக்கிறது கூட பிரச்சனை இல்லை. அந்த பாரத்தை 10 மாதத்தில் இறக்கி வச்சிடலாம். அதுக்கு பிறகு இதை வளர்த்து ஆளாக்க போகிறது எப்படின்னு தெரியலையே. நாங்களெல்லாம் உங்களை வளர்க்கலையா? சரிம்மா, நீ வேலைக்கு போன, உங்கள் அம்மா போகலையே. இப்போ என் பிள்ளையை வளர்க்க உன்னை வீட்டில் இருக்க சொல்ல முடியுமா? இல்லை நான் தான் இருக்க முடியுமா? பிறந்ததும் கிரச்சில் கொண்டு போய் விட முடியுமா? உன் மாமியார் பார்த்துக்க மாட்டாங்களா? தெரியலையேம்மா. பார்த்துக்கிற சொல்கிற உரிமை எனக்கு இருக்கா? மாப்பிள்ளை சொல்லட்டும், கடமை அவங்களுக்கு தானே. என்ன மன்னிச்சிடுமா. எதுக்கு? என் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குமா? அம்மாவின் கண்கள் கலங்கிவிட்டன. வெளியே வந்தாள். கதவோரம் வினோத் சகலமும் கேட்டபடி நின்றிருந்தான். வரேன் மாப்பிள்ள. வேகமாக அம்மா வெளியேற உள்ளே வந்தான் வினோத். எதுக்கு ஆசையாக வந்தவங்க அவங்கள புண்படுத்தி அனுப்புகிற சோனி? இது நியாயமா? புண்படுத்தலைங்க, இதுதான் நிஜம். உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் வெளிப்படையாக பேசும்போது எங்கள் அம்மா கிட்ட மட்டும் நான் எதுக்கு மூடி வைக்கணும்? அவங்கள சொல்லி தப்பில்லை, அவங்க சூழ்நிலை கைதி. பொண்ணுங்க காலகாலத்துக்கும் கல்யாணம் செஞ்சுட்டு புருஷன் வீட்டுக்கு போகணும்னு எல்லா அம்மாங்களும் ஆசைப்படுறாங்க. குடும்ப வாரிசை உடனே மருமகள் சுமக்கணும்னு எல்லா மாமியார்களும் துடிக்கிறாங்க. ஆனால் வேலைக்கு போகிற பெண்கள் பன்னீரில் குளித்து பட்டு மெத்தையில் தூங்கலை. தினசரி அவங்க தாண்ட வேண்டிய காட்டார்கள் நிறைய. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுனாமியை சந்திக்கிற நிர்பந்தம். யாருக்கு இது புரியும்? டென்ஷன் படாதே, எல்லாத்தையும் சரி பண்ணலாம். எப்படி? இப்போ சம்பளம் போனாலும் பரவாயில்லை, 2 நாள் லீவ் போடு, நானும் போடுறேன். எதுக்கு? 2 பேரும் உட்காந்து பேசலாம். என்ன பேச போகிறோம்? சோனி, பேசினா தான் எதுக்குமே ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். கல்யாண பேச்சை எடுத்தால் ஜாதகம் பார்த்து பொருந்தின உடனே பெண் பார்த்து பட்ஜெட் போட்டு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு எத்தனை திட்டம் போடுறோம். எதுக்கு? ஒரு வாழ்க்கையை தொடங்க. அதே மாதிரி இங்கே ஒரு புது ஜீவன் வரப்போகுது. அதை விட இது பெருசு. விதையை போட்டால் மட்டும் போதாது, அது முளைச்சி வரணும், போஷாக்காக வளர்க்கணும். இந்த பூமிக்கு அது வந்த பிறகு அதை எப்படி பராமரித்து ஆளாக்கணும்னு யோசிக்க வேண்டாமா? ஆமாங்க, 2 பேர் சம்பளத்தையும் கமிட் பண்ணிட்டோம். விலைவாசி உயருது. அடுத்த ஜீவன் நம்ம குழந்தை. அது பிறந்ததும் நிறைய செலவு இருக்குது. அப்புறமா அதை பராமரிக்கணும். நாம் வேலைக்கும் போகணும். உங்கள் அம்மாவால் பார்த்துக்க முடியாது. அவங்க சம்பளம் கட்டானா குடும்பம் நடக்காது. நம்ம பிள்ளைக்காக அந்த குடும்பம் பட்டினி கிடக்காது. அதனால் அப்பா அம்மா வரட்டும், அவங்க தான் பார்த்துக்கணும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அப்போ கிரஸில் விடணும், இல்லைன்னா வீட்டில் வச்சு அதை பராமரிக்க யாரையாவது நியமிக்கணும். நிறைய செலவாகும். கணக்கு போடலாம். முதல்ல லீவ் சொல்லு. ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்து பேசலாம். வேண்டாம், இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டிலையே சமைக்கிறேன்.
அனாவசிய செலவு வேண்டாம். காலை உணவை தயாரித்து 2 பேரும் சாப்பிட்டார்கள். டைரியை எடு, உட்காரு, நான் சொல்கிறபடி எழுது. 2 விதமாக கணக்கு போடலாம். அவன் சொல்ல சொல்ல எழுதி கொண்டே வந்தாள் சோனியா. பிரமிப்பாக இருந்தது. இதுக்கெல்லாம் உங்கள் அம்மா அப்பா சம்மதிப்பாங்களா? யாரையும் நம்ம புண்படுத்தலை. 2ல் ஒரு முடிவுக்கு அவங்க கட்டுப்படணும். இன்னைக்கு ஏறத்தாழ எல்லா குடும்பங்களிலும் இந்த பிரச்சனை இருக்குது. குடும்பம்னா ஒரு அமைப்பு. எல்லாரும் கைகோர்த்துக்கிட்டு ஒத்துழைச்சால்தான் புதுசாக வர ஜீவன்கள் வளரும், வாழும். அவன் சொல்வது எல்லாமே சோனியாவுக்கு நியாயமாகப்பட்டது. ஆனால் கண்களுக்கு கருப்புத்திரை போட்டு கொண்டால் நியாயம் கூட இருட்டாகத்தான் தெரியும். அதனால் தான் முதியோர் இல்லமும் குடும்பநல கோர்ட்டும் கூட்டமாக இருக்கிறது. அம்மா கோகிலா வீட்டுக்குள் நுழைந்தார். அப்போதுதான் அப்பா டூரிலிருந்து வந்திருந்தார். ஏற்கனவே ஃபோன் மூலம் அம்மா தகவலை தந்திருந்தாள். நீ போயிட்டு வந்துட்டியா? ஆமாங்க. எப்போ அவளை முறைப்படி கூட்டிகிட்டு வரணும்? இல்லைங்க, வார கடைசியில் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வருவார். அங்கு நடந்ததை சொல்லி கோகிலா கண் கலங்க. நம்ம மேலே சோனியா கோவமாக இருக்காளா? இல்லைங்க, ஆனால் அவளுக்கு வருத்தம் இருக்குது. அந்த அம்மா திரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க. இவளுக்கும் லீவ் எடுக்க முடியாது. பல பிரச்சனைகள். நமக்கும் பேச யோக்கியதே இல்லை. இப்போ எல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பெண்களை விட வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் நிம்மதியாக இருக்காங்க. பொதுவாக சொல்லாதே பேரப்பிள்ளைகளை ஆளாக்கி மருமகளுக்கும் செஞ்சு கொடுத்து குடும்பத்தை பராமரிக்கிற நல்ல அம்மாக்களும் இங்கே உண்டு. எத்தனையோ மாமியார்கள் அம்மாவை விட மேலாக இருக்காங்க. சரிங்க, நம்ம சோனியாவுக்கு அது அமையலையே. அது அவ விதி. சரி, அதை விடுங்க. வலி எடுக்கிற வரைக்கும் வேலைக்கு போகிற தலையெழுத்து அவளுக்கு. பிரசவத்துக்கு இங்கே வருவோம். பக்கத்தில் இருந்து பராமரிக்க எனக்கு துப்பில்லை. அது அப்புறம்டி. பிரசவ செலவுக்கு பணம் வேணுமே, அதுக்கு எங்கே போவோம்? அதுக்கு முன்னால் வளைகாப்பு செலவு, அப்புறம் பிரசவம் எல்லாம் முடிஞ்சு அவளை குழந்தையோட கொண்டு போய் விடணும். என்ன செலவாகும்? நிச்சயமாக ₹1,00,000 மேலே. நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. சுகப்பிரசவத்துக்கே இது வேணும். நாளைக்கு சிசேரியன் அது இதுன்னு போனால் பெருசாகும். இருக்கிற கடனை அடைக்கவே முடியாமல் வட்டி கட்டுற அவலம். இது புது செலவு. யார்கிட்ட கேட்குறது? எப்படி அடைப்போம்? ஒன்றும் புரியலை. இருவரும் குழம்பி போய் நின்றார்கள். யாரிடம் கடன் கேட்கலாம் என ஒரு பட்டியல் தயாரித்தார்கள். ஏற்கனவே அந்த அம்மா பேசும். இதில் தலைப்பிரசவம் வேற. ஒரு குறை வைக்க முடியாது. அம்மா உள்ளே வந்தாள். அழுகை பீறிட்டது. பெண் குழந்தைகளை பெற்றால் ஐஸ்வர்யம்தான். அது எல்லாருக்கும் பொருந்துமா? சில கேள்விகளுக்கு பதிலே இல்லை. வினோத்துடன் 2 நாட்கள் லீவ் எடுத்து பேசியது தெளிவாக இருந்தது. மனசுக்கும் உடலுக்கும் ஆறுதலாக இருந்தது சோனியாவுக்கு. மறுநாள் காலை நவகிரக பிரார்த்தனைகளை முடித்துவிட்டு பெரியவர்கள் இருவரும் வீடு திரும்பி விட்டார்கள். அன்றைக்கும் வினோத் சோனியா லீவு போட்டிருந்தார்கள். 2 பேரும் ஆஃபீஸ் போகலை. நேற்றுக்கும் போகலை. என்னாச்சு? சோனிக்கு தலை சுத்தல், வாந்தி 2மே அதிகமாக இருந்த காரணத்தினால போக முடியலை. நீங்களும் இல்லை. தனியாக விட்டுட்டு போக முடியாது. அதான் லீவு போட்டேன். ஏன் அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட வேண்டியது தானே? அவங்களுக்கும் லீவு போட முடியாதே. பெத்த மகளுக்கு ஒரு பிரச்சனைன்னா போட்டு தான் ஆகணும். சரி, இது அவங்களுக்கு தெரியுமா? சொன்னோம், வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்படியே இங்கே வந்து இருந்து உதவலாமே. எப்படி? நீங்கள் இல்லாத நேரத்தில் மகள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தப்பாக பேசுவீங்களே. என்னடா பேசுகிற நீ? சரி, நாங்கள் வந்துட்டோமே, நீ புறப்படு. அவளுக்கு எல்லாம் செஞ்சு பார்த்துக்கிறியா? அம்மாவால் முடியாது. 2 நாள் அலைச்சல். அவள் ரெஸ்ட் எடுக்கணும். சரி, ஹோட்டல்லேருந்து வரவழைக்கிறேன். 2 நாள் ஹோட்டல் சாப்பாடே எங்களுக்கு சேரலை. வீட்டு சாப்பாடு வேணும். சரி, பண்ணிக்குங்க. சோனியா தான் பண்ணி தரட்டும். வினோத் கடுப்பாகி விட்டான். ஏன்பா, உங்களுக்கு இரக்கமே இல்லையா? உங்கள் மகளாக இருந்தால் இப்படி பண்ணுவீங்களா? என்னடா வந்தது சண்டைக்கு வரியா? என்னங்க, வேண்டாம். கோயிலில் நான் என்ன சொன்னேன் மறந்துட்டீங்களா? எனக்கு முடியலனாலும் நானே சமைக்கிறேன். வேண்டாம் அத்தை, நான் பண்ணுறேன். இல்லை சோனி, நீ படு. நான் கொஞ்சம் இவங்கக்கிட்ட பேசணும். அதுக்கு தான் லீவு போட்டேன். என்ன பேச போகிற? அப்பா, இது சண்டை இல்லை. எனக்கு யார்கிட்டையும் கோபமே இல்லை. ஆனால் பேசித்தான் ஆகணும். சொல்லு. சோனிக்கு லீவு இல்லை. இந்த 2 நாளே சம்பளம் கட்டாகும். வேறு வழி இல்லை. போக முடியலை. அவங்க அம்மா வீட்டில் போயிருந்தா அவங்க செஞ்சு தருவாங்க. இவன் அங்கிருந்து ஆஃபீஸ்க்கு போகிறது கஷ்டம். இங்கிருந்தே தூரம், அங்கிருந்தே ரொம்ப தூரம். அதனால் அவளால் லீவெல்லாம் போட முடியாது. முடியாத நாட்களெல்லாம் வேலையும் செய்ய முடியாது. அதனால் அம்மாவை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. சமையலுக்கு ஒரு ஆளை போட்டுடலாம். வீட்டு வேலைகளுக்கும் என்ன கொடுக்கணும்? 2க்கும் சேர்ந்து 15,000 ஆகும். நான் கொடுத்துட்றேன். அப்பாவுக்கு யாராவது வந்து சமைச்சா பிடிக்காது. அப்போ நீ தான் சமைக்கணும். அது எப்படி? 2ம் முடியாதுன்னா தப்புமா? ஏதாவது ஒன்றுக்கு நீ சம்மதிக்கணும். ட்ராவலில் சோனி களைப்பாயிடுறா. அதை தவிர்க்கணும்னா அவள் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் வீடு பார்க்கணும். 15,000 வாடகை, 1,50,000 லட்சம் முன்பணம். போயிடலாமா? என்னடா பணம் கொட்டி கிடக்க உங்ககிட்ட? இல்லை, வேறு வழி இல்லை. நான் தான் செஞ்சாகணும். இந்த வீட்டை வாடகைக்கு விட்டால் 10,000 கிடைக்கும். மேலே 5,000 கொடுத்தா போதும். நாங்கள் சொந்த வீட்டை விட்டு வரமாட்டோம். எதுக்கும் மசியலைன்னா எப்படி? சரி விடு. பிரசவம் முடிஞ்சு வந்தால் குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும். கண்டிப்பாக முடியாது. வேறு என்னமா நாங்கள் செய்வோம்? ஆஃபீஸுக்கும் போயிட்டு வீட்டையும் அவளால் கவனிக்க முடியுமா? குழந்தைய யார்கிட்ட விடுறது? அவங்க அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க. எனக்கு ஒரு வாரிசு வந்து நீங்களே பார்த்துக்க மாட்டேன்னு கைவிட்டா எப்படிம்மா? இதை பாருடா, நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்னப்பா? வீடு மாற்றினா 5,000 அதிகம். வேலைக்கு ஆளை வச்சா 15,000. இதர செலவுகள் எல்லாம் சேர்த்து கையை விட்டு 25,000 போகும். சோனியா சம்பளம் அதே தான். அதனால் சோனியா ராஜினாமா பண்ணிடட்டும்.
சோனி விசுக்கனை அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். வீட்டில் இருந்து குழந்தை பராமரிப்பு, வீட்டு வேலைகள், சமையல் எல்லாத்தையும் அவள் பார்த்துப்பா. யாருக்கு கஷ்டமும் இல்லை. நான் சொல்கிறது நல்ல யோசனை தானே? என்ன சொல்கிற? சோனியா முன்னால் வந்தாள். நான் படித்து கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கியிருக்கேன். இதை விட்டுட்டு வீட்டில் இருக்க மாட்டேன். வேலை பெருசுன்னா உன்னையும் நீ பெற்றுக்கிற குழந்தையும் யாரால் பார்த்துக்க முடியும்? பணத்துக்காகத்தானே வேலைக்கு போகிறோம். அது தலைக்கு மேலே செலவாகும் போது, நம்ம தேவைகள் நிறைவேற்றாத போது அந்த உத்தியோகமும் பணமும் எதற்கு? யோசனை பண்ணு வினோத். அவன் பேசவில்லை. மற்றவங்க யாரும் உனக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய நிலை இல்லை. உன் மனைவி, குழந்தையை நீ தான் பார்த்துக்கணும். எங்களால் உதவ முடியாது. நாளைக்கு உங்கள் அம்மா படுத்துட்டா ஆஸ்பத்திரி செலவையும் நீ தான் செய்யணும். இப்போவே நான் சொல்லிட்டேன். எதிர்பார்த்து ஏமாறாதே. எங்களால் எதுவும் முடியாது. வாடி உள்ளே போகலாம். அவர் போக அம்மா பின்தொடர்ந்தாள். வினோத் ஆடிப்போனான். சோனியா இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு பயமாகிவிட்டது. நீ வேலையை ராஜினாமா செய் என்று புருஷன் சொல்லிவிடுவானோ என்ற பயம் தாக்கியது. உத்தியோகம் பார்த்து சம்பாதிப்பதே மரியாதை இல்லை. நாய் மாதிரி நடத்துகிறார்கள். அதுவும் இல்லைன்னா இங்கே என் நிலைமை என்ன?